தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சமாதானமும் சுகமும். சங்கீதம் 122:7. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்று நம்முடைய மக்களிடம் காணப்படாத ஒன்று சமாதானமும் சுகமும். ஒரு நபர் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டுமானால் சமாதானம் தேவையாக உள்ளது. சுகம் இருந்தாலே போதும் சமாதானமாக வாழ முடியும் என்பதை நாமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக உள்ளது. தேவனுடைய ஆலயத்திலே தேவ மக்களுக்கு தேவன் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இந்த உலக வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள், பல சம்பவங்கள் நமது உள்ளான சமாதானத்தை கெடுக்கிறவைகளாக காணப்படுகிறது. தேவ சமூகத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர் ஆனபடியினாலும், நமது வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அறிந்தவர் ஆனபடியினாலும் நமக்கு ஆண்டவர் சமாதானத்தை தர வல்லவராயிருக்கிறார். சமாதானமும் சுகமும் கிடைக்க காரணமான கல்வாரி நாதரை இந்த நாட்களில் நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்படுகிறது. பிரியரே, நாகமானின் குஷ்டரோகத்தால் தேசத்தின் ராஜாவுக்கும் சேவகர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சமாதானம் இல்லாத நிலை ஏற்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஒரு சிறுமியின் மூலம் கல்வாரி நாதரின் செய்தி கடந்து போன போது அவருக்குள் ஒரு சுகத்தின் மூலம் அனைவரும் சமாதானத்துடன் வாழ முடிந்தது. இன்றளவும் அந்த மேன்மையை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். நாமும் ஆரோக்கியமாக இருந்தும் சமாதானம் இருந்தும் குஷ்டம் என்கிற அவ்விசுவாசம் நீங்கி விசுவாசத்தின் கண்மலையை நோக்கி பார்ப்போம். தேவனுடைய வார்த்தையின்படி தன் இருதயத்தை காத்து கொள்கிறவனுக்கு தேவனே அலங்கமாயிருக்கிறார். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று கூறப்படுகிறது. ஆண்டவர் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அந்த உன்னதமான தேவனிடம் நம்மையும் நமது பவனங்களையும் சுற்றி உலாவும்படி ஒப்பு கொடுப்போமா? ஆமீன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் சமாதானம் இல்லாதபடி, சுகம் இல்லாதபடி பல நேரங்களிலும் வாழுகிறோம். வல்லமையின் வார்த்தைகள் கடந்து வர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.